Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலில how to accounting for EMI அப்படின்னு ஒரு ஃபுல் சம் நம்ம அக்கவுண்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, முருகா ஏஜென்சிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் கேபிட்டல் ஒரு 20 lakhs இருக்கு, அதுக்கு ஓடி அக்கௌண்ட்ஸ் இருக்கு. நம்ம அந்த கம்பெனியில் ஒரு ஜேசிபி பர்ச்சேஸ் பண்ணுறோம் 20 lakhs. அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பர் ஆனம் 24%. ஒரு வருஷத்துக்கு 24%. வட்டி. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 20 lakhs. அந்த மாதிரி நம்ம வருஷத்துக்கு 24% இன்ட்ரெஸ்ட். இந்த அமௌண்ட்டை நம்ம எவ்வளோ நாளில் திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னா 24 இஎம்ஐ திருப்பி தரோம். நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் 20. இப்போ இஎம்ஐ அப்படின்னா என்னன்னா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் 20 lakhs லோன் வாங்குறேன் அப்படின்னா அதை நான் திருப்பி தரும்போது இன்ட்ரெஸ்டோட சேர்த்து ஒரு 25 lakh தரும். அந்த 25 lakhs இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரின்சிபல் 20 lakhs ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், இந்த அமௌண்ட் ரெண்டு அமௌண்ட் சேர்ந்து 25 lakhs 37 சம்திங். அதை வந்து 24 மாசமா நான் ஈக்குவல் பண்ணி கொடுத்தேன்னா 1,05,742 வருது. இந்த அமௌண்ட்டை நான் வந்து பேங்க்ல எவ்ரி மந்த் நான் வந்து பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இஎம்ஐல என்னுடைய பிரின்சிபலுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க வேண்டிய பிரின்சிபலை ரைட் ஃப்ரம் த பிகினிங் டே 1ல அக்கௌண்ட் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இயர் வைஸ் தான் அக்கௌண்ட் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இயர் வைஸ் தான். இது ஒரு 1 year, இது வந்து ஒரு 1 year, இது வந்து 2வது year. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து இயர் வைஸும் பிரின்சிபலை 1 ஸ்டாண்ட்ல 1 இதுல நீங்க அந்த மணி கிரியேட் பண்ணிக்கலாம். இஎம்ஐ பேமெண்ட் பண்ணும்போது மாசம் மாசம் நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். இங்க 1,05,742 வருது. அதை வந்து நம்ம என்ன பண்றோம் 1,05,743 அப்படின்னு போடுறோம். இது வேண்டாம் 1,05,742 இந்த மாதிரி போடுங்க. இது அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் இட்டு. ஸோ எவ்ரி மந்த் 1,05,742 1,07,542. கடைசி மாசம் மாத்திரம் 2 ரூபாய் இடிக்குது. அதை வந்து நம்ம எடுத்து விட்டு 1,05,744 பேமெண்ட் பண்ணோம்னா நம்ம கட்ட வேண்டிய காசு ஈக்குவல். இதை நம்ம டேலியில எப்படி அக்கௌண்ட் பண்ணுறோம் இதுதான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேலி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி இங்கே கிரியேட் கம்பெனி அப்படின்னு போயிட்டு கம்பெனி வந்து கிரியேட் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பேரு ஸ்ரீ முருகா ஏஜென்சி. கம்பெனியோட பேரு ஸ்ரீ முருகா ஏஜென்சி. இதுக்கு இஎம்ஐ சம் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019-20. நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஃபினான்ஷியல் இயர் 2019-20 போட்டு இங்கே 1/4/24 இருக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அது வந்து பெரிய மிஸ்டேக். நீங்கள் இங்கே போடும்போதே உங்கள் மனசில் பதிவு எந்த வருஷம் ஸ்டார்டிங் இயர் அப்படின்னு. இப்போ எண்டு போயிட்டு என்ன பண்ணணும் இந்த ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணணும். அடுத்தது அட்ரஸ், அந்த கம்பெனியோட அட்ரஸை ஒரு 3 லைன்ல டைப் பண்ணணும். 10/2 பிருந்தாவன் செகண்ட் ஸ்ட்ரீட். இது வந்து கற்பனையான அட்ரஸ் தான், நாமளாவே போட்டுக்கிறோம். உங்க வீட்டு அட்ரஸ்ல போட்டுக்கிறோம், ஒன்றும் தப்பு. சேட்பட்டு சென்னை 6,30,000. ஸோ இந்த மாதிரி எப்போதுமே அட்ரஸ் வந்து 3 லைன்ல இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா அது ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு தேவை. பின்கோடு வந்து இன்னொரு முறை நமக்கு வேணும், ஏன்னா கம்யூனிகேஷனுக்கு இங்கே உள்ள பின்கோடு தான் இருக்கும். அதாவது ஜிஎஸ்டி கம்யூனிகேஷன், இவே பில், இ இன்வாய்ஸ் அப்படிலாம். டெலிஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8 டிஜிட். டெலிஃபோன் நம்பர் 8 டிஜிட்ஸ். அதே மாதிரி மொபைல் நம்பர் அது வந்து 10 டிஜிட் 882347. மெயில் ஐடி ஸ்மால் லெட்டர்ல டைப் பண்ணுங்க. நான் இப்போதைக்கு என்னுடைய பர்சனல் மெயில் ஐடியை கொடுத்துருந்தேன். நீங்க கம்பெனி பேர் என்னவோ அந்த கம்பெனி பேருக்கு ஏற்ற மாதிரி மெயில் ஐடி gmail.com. வெப்சைட்ல வேண்டாம், ஃபினான்ஷியல் இயர் இங்க வந்து நீங்க கண்ணை பிடிக்க என்ட்ரி பண்ணிக்கணும். இங்க என்ன போட்டிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஆரம்பிக்குது அதெல்லாம் கரெக்டாக போகும். 1/4/19 புக் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அதுவும் 1 நாள். என்ட்ரி கொடுத்து சேவ் பண்ணுங்க. முதல் ஸ்டெப் கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு பில் பை ஸ்டேட் வரும். எப்போதுமே பில் பை ஸ்டேட் எல்லா கம்பெனியுமே நடக்கும். இன்வென்டரியை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஜிஎஸ்டி வேண்டாம். ஏன் ஜிஎஸ்டி வேண்டாம்னா ஜிஎஸ்டி இருக்குன்னா எக்ஸ்ட்ராவாக நமக்கு தரவும். அது வந்து
தேவையில்லாம ஒவ்வொரு லெட்ஜரையும் கொடுத்துட்டே இருக்கும். அதனால இப்போதைக்கு இந்த சமத்தை ஜிஎஸ்டி என்ட்ரு என்று கொடுத்து சேவ் பண்ணும். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கம்பெனி கிரியேஷன், அப்புறம் எவ்வளவுல ஜிஎஸ்டி எதில் பில் பை செல் பண்ணும். அடுத்தது பாருங்க என்னென்ன லெட்ஜர் வேணும். ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்ல கேபிட்டல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா முருகா கேபிட்டல் அப்படின்னு போட்டு ஒரு 20 lakhs போட சொல்லுங்க. முருகா கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் எவ்வளவுனா 20 lakhs. இது எப்படி போடுறது? இந்த லெட்ஜர் எப்படி போட்டேன் அப்படின்னா ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் லெட்ஜர். இந்த லெட்ஜர் நான் எங்கே போட்டேன் அப்படின்னா இங்கே ஓப்பன் பேலன்ஸ் கேபிட்டல் 20 lakhs. அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஓடி அக்கௌண்ட் 15 lakhs. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஎன்பி ஓடி அக்கௌண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க். இது எதுக்கு வரும் அப்படின்னா ஓடி கீழே வரும். ஓடிங்கிறது லோன்ஸ் கீழே வந்தாலும் இங்க செக் நம்பர் அக்கௌண்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓடி லிமிட் இருக்கு சும்மா போட்டு ஒரு 15 lakhsக்கு அக்கௌண்ட் நம்பர் போடும். ஏற்கனவே உங்களுக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்கோட பேங்க் டீடைல் ஷேர் பண்ணிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 251000040015783. ஐஎஃப்எஸ்சி கோடு போடும். ஐஎஃப்எஸ்சி கோடு எப்போதுமே 11 டிஜிட். அதுல 5th டிஜிட் ஆல்வேஸ் PUNB 0254. பேங்க் நேம்ல பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படிங்கிறது செலக்ட். பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கம். உன் கையில என்ன இருக்கோ அந்த அக்கௌண்ட் டீடைல். அடுத்தது பேமெண்ட் பண்றதுக்கு செக் நம்பர் வேணும். இது வந்து பிராக்டிஸ்க்காக கொடுக்கல, உண்மையிலேயே பிராக்டிக்கலா பார்க்கும்போது அது ஈஸியஸா போகும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம செக் டிஆர்எஸ் பர்பஸ்க்காக இதை நம்ம கொடுக்கலாம். ஸோ இங்கே எஸ் கொடுத்து எஸ்ஸுக்கு வந்து ஒய் போட்டு என்ட்ரி போட்டால் போதும். ஒய்எஸ் அப்படிலாம் போடுங்க. எஸ்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும், ஒய் போட்டு என்ட்ரி போனாலும் எஸ் தான். இங்கே வந்து ஒரு 6 டிஜிட் நம்பர் போடணும். அந்த 6 டிஜிட் நம்பர் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்க முடியாது. எப்படி இருக்கும்னாக்க எப்போதுமே 1ஆம் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்பதான் அறிவோங்க கம்பெனி ஆரம்பிச்சு முதல் செக் புக் உனக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த செக் புக் நம்பர் எப்படி இருக்குன்னா 000001 இப்படி இருக்கும். வெறும் ஒரு இருக்கு. ஓகேவா? அல்லது இங்க பாத்தீங்கன்னா 120-101 அப்படி இருக்கும். அல்லது 120-201. எப்போதுமே இந்த மாதிரி 1ஆம் நம்பர் தான் ஸ்டார்ட் ஆகும். மொத்தம் 6. ஸோ அதுல ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதுல இருந்து 100 எங்க வருது பாருங்க. 201ல இருந்து 100 எதுல வருது அப்படின்னா 120 100 வருது. இந்த நம்பர் ஆஃப் செக்ஸ் 100ன்னு ஆட்டோமேட்டிக்கா கவுண்ட் ஆகும். அதான் பார்த்துட்டு இதை புக் நம்பர் 1. ஸோ போட்டு செக் பிரிண்டிங்லாம் வேண்டாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓடி அக்கௌண்ட்ல 15 lakhs போடுங்க. அது வந்து கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது கேஷ் வந்து எப்போதுமே ஆல்டர் தான் பண்ணுவோம். டேலியிலே டிஃபால்ட்டா 2 லெட்ஜர் இருக்கு. ஒன்று கேஷ், இன்னொன்று ப்ராஃபிட். ஸோ கேஷ் லெட்ஜர் நீங்க கிரியேட் பண்ணக்கூடாது, ஆல்டர் பண்ணணும். அங்கே நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 5 lakhs கொடுத்துருக்கோம். ஓகேவா? கேஷ் வந்து 5 lakhs. அது டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் சைடு. ஓகேவா? இப்போ பார்ப்போம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் 30 lakhs. ஏன் இருக்கு 15. முருகா கேபிட்டல் 20 lakhs. ஓடி வந்து 15 லட்சம். 30 lakhs இங்கே இருக்கு. டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ். Difference in opening balance. Difference in opening balance. Asset side 20 lakhs. சரி ரைட் பார்த்துக்கலாம். அதுக்கு மாதிரி நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் மாற்றிக்கலாம் வச்சாச்சு. ஆல்டரில் போங்க, லெட்ஜரில் போங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஓடி அக்கௌண்ட் வந்து நாட் கிரெடிட் பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். ஆக்சுவலாக அது டெபிட் பேலன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் டெபிட் பேலன்ஸ், கேஷ் டெபிட் பேலன்ஸ் ரெண்டுமே டெபிட் பேலன்ஸ், நாட் கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா? இது ரெண்டும் டெபிட் பேலன்ஸ், அது வந்து கிரெடிட் பேலன்ஸ். இது கேபிட்டல் வந்து கிரெடிட் பேலன்ஸ். மாத்திரம் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ கேபிட்டல் 20 lakh வந்து கிரெடிட் பேலன்ஸ், இது ரெண்டு டெபிட் பேலன்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா? ஸோ
இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு ஜேசிபி வாங்குறது பர்ச்சேஸ் பண்றோம், அதுக்கு அக்கௌண்ட் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணினா அதுக்கு ஷார்ட்கட் இது பர்ச்சேஸ் பண்ணால் என்ன ஜேபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஜெனரல் அது வந்து ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பார்ட்டி அக்கௌண்ட். என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜேசிபி பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அக்கௌண்டிங் வச்ச சொல்லி என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 15/4/2019 பர்ச்சேஸ் பண்ணுறோம். F2 போட்டு டேட் பண்ணுறோம் 15/4/2019. இந்த பர்ச்சேஸ் எதில் போடணும் அப்படின்னா ஜேபியில் போடணும். ஜேபிக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இந்த சைடில் பண்ணுறதுக்கு ஜேபிக்கு ஷார்ட்கட் என்ன, எந்த அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட், ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வந்து இந்த இடத்துல பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதனால இந்த இடத்துல ஜேசிபியை நம்ம டெபிட் பண்ணுறோம். ஏன் ஜேசிபியை டெபிட் பண்ணணும்? ஏன்னா இது வந்து ஃபிக்ஸட் அசெட்டாக இருக்கும்போது அந்த அசெட் என்ன பேரோ அந்த பேர்லயே நம்ம டெபிட் பண்ணணும். ஸோ அதனால ஜேசிபி நம்ம டெபிட் பண்ணணும். ஜேசிபி எதுக்கு வரணும் அப்படின்னா அண்டர் ஃபிக்ஸட் அசெட்ஸ் வரும். இதுக்கு பில் வைஸ் வேணுமா அப்படின்னா வேண்டாம். இது வந்து ஃபிக்ஸட் அசெட் பார்ட்டிக்கு மாத்திரம் தான். ஜேசிபியோட வேலை எவ்வளோனா 20 lakhs. அது யாருக்கு இருந்து பர்ச்சேஸ் பண்றோம் அந்த அவன் அக்கௌண்ட் கிரெடிட். யாருக்கு இருந்து பர்ச்சேஸ் பண்றோம் நாம அசோக் லேலண்ட் கம்பெனில இருந்து. ஸோ அசோக் லேலண்ட் ஃபைனான்ஸ் அக்கௌண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு எவ்வளவு அப்படின்னா ஜேசிபிக்கு நம்ம இஎம்ஐ கட்டாம விட்டா ஜேசிபி எடுத்து போடுவோம் அப்படின்னா இது வந்து லோன். முதல்ல இது லோன்ல என்ன வகையான லோன்? 3 வகையான லோன் இருக்கு. பேங்க் ஓவர் டிராஃப்டா கிடையாது, அல்லது செக்யூர்ட் லோன் அது அன்செக்யூர்ட். இது வந்து பாத்தீங்கன்னா செக்யூர்ட் லோன் அன்செக்யூர்ட் லோன்னா செக்யூர்ட் லோன் தான். எப்படி செக்யூர்ட் லோன் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஜேசிபிக்கு கடனா வாங்கியிருக்கேன், ஒரு 2 இஎம்ஐ கட்டினா 3வது இஎம்ஐ கட்டாம விட்டுருக்கேன். 3வது இஎம்ஐ என்ன பண்ணுவாங்க, ஜேசிபியை தூக்கி போடுவாங்க. அப்படின்னா அது என்ன லோன்? அது செக்யூர்டு லோன். அப்போ வந்து நம்ம அண்டர் செக்யூர்ட் லோன் இப்படிதான் நம்ம திங்க் பண்ணோம். இந்த அசோக் லேலண்ட் ஃபைனான்ஸ் பில் வைஸ் டீடைல் மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னா மெயின்டைன் பண்ணணும். ஏன் பில் வைஸ் டீடைல் நம்ம மெயின்டைன் பண்ணணும்? அப்பதான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண டேட்ல இருந்து லோன் முடிகிற வரைக்கும் எப்போ வேணாலும் நமக்கு இன்ஃபர்மேஷன் நமக்கு கரெக்டாக இருக்கும். என்ன இன்ஃபர்மேஷன்? நான் வந்து எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், எவ்வளவு இஎம்ஐ வரைக்கும் கட்டியிருக்கேன், இன்னும் எவ்வளோ இஎம்ஐ நான் கட்டணும், நான் பிரின்சிபலா எவ்வளோ கட்டியிருக்கேன், இன்ட்ரெஸ்டா எவ்வளோ கட்டியிருக்கேன், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பில் வைஸ் ஷெட்யூல் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் மெயின்டைன் பண்ணாலும் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். பிரேக்கப். ஸோ ஜேசிபி அக்கௌண்ட் டெபிட், அசோக் லேலண்ட் அக்கௌண்ட் டெபிட். இந்த 20 lakhs நாம தரணும். பட் நம்ம 15/4/2019 20 lakhs வாங்கி நம்ம அன்னைக்கே கொடுக்குறோம்னா கிடையாது, ஃபியூச்சர்ல கொடுக்குறோம். ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா இஎம்ஐயா கொடுக்குறோம். இஎம்ஐங்கிறது என்ன? இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல். ஏன்னா நம்ம எப்போ கொடுத்து முடிக்க போறோம்னா இந்த 20 லட்சத்தை ஒன் டைம்ல நம்ம கொடுக்க போறோம். 15/5 பார்த்தீங்கன்னா இந்த 20 lakhsல இருந்து பிரின்சிபல் 65,000 தரும். 15/6 67, 15/7 68. அந்த மாதிரி இந்த 20 lakhs ஒரு 24 இன்ஸ்டால்மெண்ட் நம்ம தந்து முடிப்போம். அப்ப என்னன்னைக்கு நம்ம வந்து இஎம்ஐ பேமெண்ட் பண்றோம், அந்த இஎம்ஐல இன்ட்ரெஸ்டும் இருக்கு பிரின்சிபலும் இருக்கு. அதுல பிரின்சிபல் எவ்வளவு, நம்ம கொடுக்குற இஎம்ஐல பிரின்சிபல் எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ பிரின்சிபல் எப்பல நம்ம ஸ்டார்ட் பண்றோம், இஎம்ஐ ஸ்டார்ட் பண்றது 15/5. அதுல இருந்து தான் நம்ம பிரின்சிபல் கொடுக்க ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்றோம் அந்த டேட் வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல வாங்க, இந்த இடத்துல என்ட்ரு கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ். எப்போ நம்ம இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ண போறோம், இஎம்ஐ ஓட்டு, அதுக்கு இஎம்ஐ அப்படின்னு போட்டு முதல்ல காப்பி போட்டு இஎம்ஐ ஓட்டு. முதல் இஎம்ஐ எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 15 நாள்ல பர்ச்சேஸ் பண்றோம், அதுல 1 மாசம் கழிச்சு, அப்ப 15/5. அந்த 15/19 எவ்வளவு அமௌண்ட் வரும்? 65,742. 65. எகைன் நியூ ரெஃபரன்ஸ் போட்டு இஎம்ஐ. ரெண்டாவது இஎம்ஐ என்னைக்கு தரும்? 15/6/19. என்ன அமௌண்ட்? 67,000. 67,000. அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவது இஎம்ஐ. மூணாவது இஎம்ஐல என்னைக்கு நம்ம தரோம்னா 15/7. எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு மாசம் அந்த மாதிரி 24 மாசம் 68,390. எகைன் நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 4.
15 15 15 8 எவ்வளவு 69,766 நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 15 71,161 71,160 அடுத்தது இஎம்ஐ 6 15 10 எவ்வளவு 15 10ல 72,585 இஎம்ஐ 7 15 11 எவ்வளவு அமௌண்ட் 74,36 ஸோ அந்த 20 lakhs நம்ம எப்படி தரோம் அப்படிதான் அதை கேட்போம் 15 12 75,516 நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 15 77,000 நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 15 78,500 நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 15 80,130 நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 12 அடுத்த வருஷம் ஆகும். அதனால 15 நாள் 20 போகும். வெறும் 15 நாள் போட்டீங்கன்னா 15 நாள் 19 போயிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா 81,742 நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 15 5 20 83,307 நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 14 15 6 20 85,045 நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 15 7 எல்லாமே கரெக்டாக இருக்க பார்த்தோம் போடுங்க 86,742 நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 14 58,20 88,480 நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 70 59,50 90,250 நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 80 15 10 20 டாலி ஆக பார்த்தோம் 92,055 நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 19 இந்த மாதிரி போட்டா தான் ஃபிட் ஃபிட்டா 93,886 நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 20 95,772 நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 20 97,690 new reference EMI 22 99,640 new reference EMI 23 1,01,636 1,01,636 new reference EMI 24 கடைசியாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் இது ஒன்றா இருக்கு 1,03,600 போட்டோமா 1,03,600 போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அக்கௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் அக்கௌண்ட் நீங்கள் ஒத்த கையில் டைப் பண்ணிக்கலாம் தப்பாக. ஸோ ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி முதல்ல இதை போட்டு
போட்டுட்டு இங்க லெட்ஜர்ல வந்து பார்க்கணும் எது ஒரு நாள் அதனுடைய ரிசல்ட்டை பார்க்கணும் ஒர்க் பண்ணிட்டு கேட்வே ஆஃப் வேல்யூலேருந்து டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு லெட்ஜர் அதில் அசோக் ஃபைனான்ஸ் லெட்ஜர் எடுத்துட்டு சைட்டில் போய் பார்க்கணும் பில் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரிசையாக கொடுக்குறாங்க இஎம்ஐ 1 2 3 ஒவ்வொரு மாதம் நம்ம கொடுக்க வேண்டிய பிரின்சிபல் இந்த மாதிரி கரெக்டாக 20 lakhs இந்த மாதிரி ஓப்பனிங் அமௌண்ட் பெண்டிங் அமௌண்ட் 20 lakhs 12 lakhs ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீ பண்ணது ரைட் செகண்ட் ஸ்டெப் இன்ட்ரெஸ்ட் அது இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வைஸ் போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 3,63,166 3,63,166 அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரீன்ல இருக்கிறது செகண்ட் இயர் ஏப்ரல் 20 ஆரம்பிச்சு மார்ச் 1,72,570 1,72,570 தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 2,070 ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓவராலாக 5 lakh கண்டிஷன் கொடுத்தா கூட நீங்கள் அப்படி அப்ளை பண்ண முடியாது இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுகள் இதுதான் இது 1 வருஷம் அமௌண்ட்டு அது 2 வருஷம் அமௌண்ட்டு கடைசி இது ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து அர்த்தம் பண்ணும் 19-20 இன்ட்ரெஸ்ட் அர்த்தம் கேட்வே ஆஃப் வேல்யூ அக்கௌண்டிங் வச்சு F2 போட்டு டேட் மாற்றணும் 15/4/19 என்னைக்கு நம்ம எக்ஸ்பென்ஸ் புக் பண்றோமோ அந்த டேட் 15 எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் 3,63,166 இந்த இடத்துல வந்து ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும் ஆர்டிசி போட்டு ஒரு லெட்ஜர் என்ன லெட்ஜர் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து இருக்கு எவ்வளோ அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வேற எதுவும் வேண்டாம் அப்படியே கணக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளவு ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு 3,63,166 என்ற பொறுத்து கிரெடிட் வந்து அசோக் இப்போ இவனுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் பில் வைஸ் இந்த மாதிரி பில் வைஸ் போடும்போது இஎம்ஐ 1 அப்படின்னு முதல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அந்த 3,63,166 அடுத்து 1 இயரோட இன்ட்ரெஸ்ட் இந்த எல்லாம் பண்ணுங்க இது அதில் ஒவ்வொரு மாதம் இன்ட்ரெஸ்ட் தனித்தனியாக கொடுத்துட்டு இதை வந்து மாதம் எப்படி அக்கௌண்ட் பண்ணுவீங்க கேட்டால் இஎம்ஐ 1 என்னைக்கு நம்ம திருப்பி தரோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் அந்த மாதிரி வாங்கி தரணும் மொதல் இஎம்ஐ நம்ம 15/5 தான் தரோம் மொதல் இஎம்ஐயோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு 40,000 எகைன் நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ ரேட்டு இதே மாதிரி ஒன் ஹோல் இயருக்கு நீங்கள் அக்கௌண்ட் 15,000 எவ்வளோனா 38,685 again new reference EMI இந்த வருஷம் 1 இயர் தான் நீங்க அப்ளை பண்ணணும் 15,000 37,345 again new reference EMI 4 15,000 35,976 again new reference EMI 34,580 again new reference திரும்பவும் new reference EMI 15,10 33,157 இந்த ஆறாவது இஎம்ஐ 33,157 again new reference EMI 7 31,706 new reference EMI 8 30,224 EMI 9
28,715. அடுத்தது நியூ ரெஃபரன்ஸ் EMI 10 27,175. New reference EMI 11. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அது கரெக்டாக அது உட்காரு. நீங்கள் போட்டீங்கன்னா அது கரெக்டாக உட்காரு. என்று கொடுத்து being the amount payable as interest for the financial year 1920 அப்படின்னு நீங்கள் நேரேஷன் டைப் பண்ணணும். என்ன டைப் பண்ணணும்? being the amount payable as interest for financial year 1920 அப்படின்னு நம்ம financial year 19. இந்த மாதிரி போட்டு என்று கொடுத்து ஸ்டெப். நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் தான் அக்கௌண்ட் பண்ணணும். அதுக்கு ஆல்ட் F போட்டு பீரியட் சேஞ்ச் பண்ணி 1/4/19 பதிலாக 1/4/20 31/3/20 அப்படின்னு போட்டு சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணி 2019 இருக்குன்னா அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது மாத்திரம் கூட்டில் எவ்வளோ? 1,72,571. இதுதான் நம்ம அர்த்தம். இங்க வந்து பாத்தீங்கன்னா F2 போட்டு டேட் மாத்திக்கோ 15/4/19 இருக்கு. இல்லைன்னா பீரியட் சேஞ்ச் பண்ணி டேட் மாத்தி. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் அனுபவம் போட்டு டேட். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,72,571. 1,72,571. என்று கொடுங்க. என்று கொடுத்துட்டு அசோக் அங்கே போயிட்டு எகைன் நியூ ரெஃபரன்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா EMI 13 சார். EMI 13 வந்து 15/4/2019 சார். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் EMI எப்போ சார்? 15/4/2020 சார். 15/4/2020 சார். எவ்வளோ அமௌண்ட்டு? 81,742 சார். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தானே 24,000. எகைன் நியூ ரெஃபரன்ஸ் EMI 14 15/5/2020. எவ்வளோ கம்பெனி இன்ட்ரெஸ்ட் இந்த EMIல? 22,360. 22,360. எகைன் நியூ ரெஃபரன்ஸ் EMI 15 15/6/2020. அதில் இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் எவ்வளவு? 20,697. 20,697. நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் EMI என்ன நம்பர்? 14 15/7/2020. என்ன அமௌண்ட்? 18,997. 18,997. நியூ ரெஃபரன்ஸ் EMI 17 15/8/2020. எவ்வளோ அமௌண்ட்டு? 17,260. EMI 12 தான் ஆரம்பிக்கும். EMI தப்பு பண்ணிட்டேன். நம்ம EMI 12 தான் ஆரம்பிக்கணும். EMI 12 தான் ஆரம்பிக்கும் இல்லையா? ஆமாம். EMI 12 EMI 13 EMI 14 யாருமே சொல்ல பார்த்தேன். EMI 15 EMI 16. EMI 16 எவ்வளோ அமௌண்ட்? 17,262. EMI 14 15 வந்து 18,997. EMI 16 எவ்வளவு? 17,262. Again EMI 17. கரெக்டாக வந்து உட்கார்ந்து 15/9 15,490. 15,490. நியூ ரெஃபரன்ஸ் EMI 18. அது வந்து 15/10/2000. EMI 18 எவ்வளவு? 13,687. நியூ ரெஃபரன்ஸ்
இஎம்ஐ 19, 15, 11, 20. எவ்வளோ அமௌண்ட்? 11,800. ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 15, 11க்கு அப்புறம் 15, 12. 15, 12 அமௌண்ட் எவ்வளோ? 88. ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 20, 15, 1, 20. எவ்வளோ அமௌண்ட்னா 8,000. இஎம்ஐ 22, 15, 2, 6,090. கடைசி இஎம்ஐ போட போகிறோம் இப்போ இந்த வருஷத்துக்கு. இஎம்ஐ 23, 15, 3, 20 போட்டிங்கன்னா 4,107 ரூபா. 4,106 இருக்கு இங்கே. 4,107. ஓகேவா? 4,107 வருது. பரவாயில்ல போட்டோம். ₹1 டிஃபரன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனில் பீட் அமௌண்ட் பேபிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்த ஃபினான்ஷியல் இயர். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் இல்லையா? செகண்ட் இயர்னா என்ன டேட் போடணும்? 15 நாள் 2020 போடணும். நான் 15 நாள் 19. செகண்ட் இயர் வந்து ஸ்டார்டிங் வந்து 15 நாள் 2020. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆல்ட் F2 போட்டு முதல்ல பீரியட் வச்சுருக்கேன். 1 நாள் 20 போட்டு, அதுக்கப்புறம் F2 போட்டு டேட்டு 15 நாள் 2020 அப்படின்னு போட்டு 2020 இதை சேவ் என்ட்ரேட்டை போட்டு சேவ். அடுத்தது ஒரே ஒரு வருஷத்துக்கு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 to மார்ச் 22 அப்படின்னு போட்டு F2 போட்டு டேட்டை பார்த்து 15 நாள் 21. அதில் இன்ட்ரெஸ்ட் ஆன அக்கௌண்ட்டு டெபிட். எவ்வளோ அமௌண்ட்டு? 2,070. கிரெடிட் வந்து அச்சீவ். இது வந்து நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 20. என்னைக்கு தரணும்? 15 நாள் 21 போட்டு என்ட்ரு போட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ லெக்சரில் போய் பாருங்க என்ன ஆயிடுச்சு. டிஸ்பிளே எப்படி பார்க்கணும்? டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு லெக்சர் அசோக் லேலண்ட் ஃபைனான்ஸ். அதில் போயிட்டு F5 பார்த்தீங்கன்னா பில் வைஸ். இந்த மாதிரி பில் வைஸ் வரும்போது இங்கே ஓப்பனிங் அமௌண்ட் 20 lakhs, முடிகிற அமௌண்ட் 25 lakh 30. இதில் எவ்ரி மந்த் 1,05,742 அப்படியே இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ வைஸ் 1,05,742. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அமௌண்ட்டுங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட். எப்படி இது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி உனக்கு நியூ ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. இதை நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணால் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி முதல்ல ரைட் ஆஃப் பண்ணணும். இதை நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணால் என்ன பண்ணணும்? இதை நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணால் என்ன பண்ணணும்னா பேமெண்ட். ஓகேவா? அடுத்தது பார்த்தா பேமெண்ட். ஸோ இது வரைக்கும் ஓகே புரியுது அப்படின்னு நான் நம்புகிறேன். பேமெண்ட் பண்ணுறேன். அச்சீவ் பண்ணிக்க ஒவ்வொரு மாதமும் நம்ம கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டு 15/5/2019 1,05,000 தரோம். 15/6 1,05,000. அந்த மாதிரி ரெகுலராக நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். ரெகுலராக நம்ம இப்போ அக்கௌண்ட் பண்ணுறோம். ஸோ 15/5/19 ஃபர்ஸ்ட் இஎம்ஐ பேமெண்ட் எப்படி பண்ணுறோம்? கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர். மொதல் பேமெண்ட்டு 15/5/2019. அப்போ ஃபினான்ஷியல் என்ன பண்ணணும்? ஆல்ட் F2 போட்டு 1/4/19 31/3/20 இந்த டேட்குள்ள இருக்கிற என்ட்ரிஸ் தான் நம்ம அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவோம். அதில் பேமெண்ட்டுக்கு ஷார்ட் கட் வந்து F5. பேமெண்ட்டுக்கு ஷார்ட் கட் பேமெண்ட்டுக்கு ஷார்ட் கட் F5. அடுத்தது F2 போட்டு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் என்னைக்கு பார்க்குறோம்? 15/5/2019. ஸோ நீங்கள் 15/5/2019 ஃபர்ஸ்ட் டேட். ஃபர்ஸ்ட் டேட் என்ன? 15/5/2019 அன்றைக்கி தான் முதல் பேமெண்ட். எங்கேருந்து பண்ணுறோம்னா ஓடி அக்கௌண்ட் பண்ணுறோம். ஏன் ஓடி அக்கௌண்ட் பண்ணுறோம்? நம்ம 25 lakhs பேமெண்ட் பண்ணுறோம். இங்கே 15 lakhs இருக்கு. ஸோ பேலன்ஸ் 10 lakh ஓடியிலேருந்து எடுத்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு லாஜிக்கலாக கரெக்டாக இருக்குன்னு ஓடி அக்கௌண்ட். ஸோ பேமெண்ட் பண்ணும்போது மொதல் என்ட்ரி கிரெடிட், ரெண்டாவது என்ட்ரி டெபிட். யாருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறோம்? அசோக் லேலண்ட் ஃபைனான்ஸ். எவ்வளோ அமௌண்ட்டு? 1,05,742. இந்த மாதிரி அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணணும்? எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ். எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் தான் கிளியர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா வந்து இங்கே செக் வரும். செக் ரேஞ்ச் இந்த செக்கை செலக்ட் பண்ணல வந்து என்ட்ரி கொடுத்து சேவ் பண்ணு. அவ்வளோதான். இதே மாதிரி 12 மாதம் போகும். 15 போயிட்டு 15
16/19 பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஓடி அக்கௌண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அக்கௌண்ட் செலக்ட் அசோக் லேலண்ட் ஃபைனான்ஸ் 1,05,000 செலக்ட். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஒன்று பேர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது. சரி, அது போயிட்டு என்டர் கொடுத்து. ஸோ இதே மாதிரி நீங்கள் 12 மாதம் போடணும். முதல் 12 மாதம் போட்டு இது வரும்போது என்ன பண்ணணும்னா டேட் எகைன் பீரியட் சேஞ்ச் பண்ணுங்க. ஆல்ட் F2 போட்டு 1/4/20 31/3/21 அப்படின்னு நீங்கள் பீரியடை சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா F2 போட்டு டேட் போட்டு 15/4/20 அப்படின்னு போட்டு அதுக்கப்புறமா ஓடி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி அசோக் லேலண்ட் ஃபைனான்ஸ் எவ்வளோனா 1,05,742. அதில் இது எந்த இஎம்ஐ இது வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இஎம்ஐ. ஸோ 12ஆம் இஎம்ஐக்கு நீங்கள் 12ஆம் இஎம்ஐ செலக்ட் பண்ணால் போதும். அதே மாதிரி நீங்கள் 24 பேமெண்ட்டை போட்டு முடிச்சு அதுக்கப்புறமா என்ட்ரி போய்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணலாம். அப்படியே இப்படி தான் நீங்கள் இஎம்ஐயை அக்கௌண்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.